நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேர்ந்த ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நூறுசாமி திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இயக்குனர் சசி இயக்குள்ள நூறுசாமி ஒரு குடும்ப உணர்வுகளையும் சமூக கருத்தையும் மையமாக கொண்ட படம். கணவரை இழந்த ஒரு தாய் ஒரு பெண் தனது வாழ்க்கையை மறுபடியும் அமைத்து கொள்ள நினைக்கும் போது குடும்பமும் சமூகமும் அதற்கு எதிராக நிற்பதை படம் பேசுகிறது. பெண்ணின் தனிப்பட்ட விருப்பம் மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் இடையேயான போராட்டமே கதையின் மையம். செல்வி தனது இளம் வயதிலேயே 26 வயதில் கணவனை இழந்தவர். 2 மகள்களுடன் சிங்கிள் மதராக அவர்களை வளர்த்து வருகிறார். தனக்கான இன்னொரு ஆண் துணையை தேடிக்கொள்ளலாம் என நாயகி நினைக்கும்போது மகனுக்கு அது பிடிக்கவில்லை. சில வருடங்களுக்கு பின் மகனுக்கு மெச்சூரிட்டி வந்த பின் அம்மாவின் ஆசைக்கு ஓகே சொல்கிறான். ஆனால் நாயகி இப்போது 42 வயசுல சமூக சிக்கல் காரணமாக அவரது இன்னொரு துணையை தேடிக்கொள்ள முடியாத சூழல். தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி எடுக்கிறார். ஆனால் மகனோ அம்மாவுக்கு திருமணம் ஆனால் தான் தனக்கு திருமணம் என்பது உறுதியாக இருக்கிறான். 2 மகன்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க ஒரு கட்டத்தில் செல்வி தன் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க நாயகியின் முடிவால் நாயகியின் குடும்பம் சமூகத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் தான் மீதி திரைக்கதை. நாயகனாக கெஸ்ட் ரோலில் வருகிறார் விஜய் ஆண்டனி. இடைவேளைக்கு பின் தான் இவரது என்ட்ரி. ஸ்வாசிகா பிரமாதமான நடிப்பு கலக்கிவிட்டார். ரப்பர் பந்து படத்துக்கு பின் கிடைத்திருக்கும் நல்ல ரோல். துணையை இழந்து தனிமையில் வாழும் பெண்ணின் வழிகளை கண்களாலே உணர்த்தியிருக்கிறார். தனக்கு மறுமணம் நடக்க இருக்கிறது என்றதும் அவரது முகம் மலர்வது. அருமையான நடிப்பு. தேசிய விருது கிடைக்கலாம். சுவாசிகாவின் நடிப்பு படத்தின் முக்கிய படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கணவனை இழந்த கிராமத்து பெண் செல்வியாக, 2 ஆண் குழந்தைகளுக்கு அம்மாவாக முதல் காட்சியிலே கண்கலங்க வைத்து விடுகிறார். பாஸ்கர், விவேக் என்ற 2 குழந்தைகளையும் ஹாஸ்டலில் சேர்த்து ஹோஸ்டல் வேனில் அனுப்பிவிட்டு அந்த குழந்தைகளை அடம்பிடித்து இறங்கி ஓடி வரும்போது கண்ணுகளா என்று கதறி ஓடும் காட்சி. விஜய் ஆண்டனியுடன் இயல்பான காதல் காட்சியான படம் பார்ப்பவர்களை அவரது உலகத்துக்கே அழைத்து சென்று விடுகிறார். செல்வின் 2 மகன்களாக அஜய், சக்தி இருவர் நடிப்பும் கச்சிதம். வில்லன்களாக இயக்குனர் பாலாஜி சக்தியில் எரிச்சலை உள்வாங்கி நிறுத்துகிறார். இவர்கள் போக கன்னியாஸ்திரியாக வரும் லிஜோ, மூல், ஜோஸ், காவ்யா, கருணாஸ் போன்ற அனைவரும் அவரவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் கச்சிதமாக நடத்துகிறார்கள். பகவதி பெருமாள் வினோதினி காமெடி ட்ராக் ஓகே ரகம். உண்மை சம்பவத்தை கொண்டு திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறார் சசி. பிச்சைக்கார படத்தில் அம்மாவை தெய்வமாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தை சொன்ன இயக்குனர் இதில் அம்மாவை சக மனுஷியாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். விடிந்தால் நாய்க்கு திருமணம். நாளை முதல் மகன்களுக்கு சமைக்க மாட்டார். அவர்களாகத்தான் சமைத்து கொள்ள வேண்டும். இன்று இரவு சாப்பிடுவது தான் அம்மா கை சாப்பிடுவது கடைசி சாப்பாடு என்பதை உணர்ந்து மூவரும் கலங்கி அழும் காட்சி. அருமையான எமோஷ்னல் கனெக்ட் கொடுத்திருக்கிறார் இயக்குனர். ஊருக்குள் நடக்கும் பஞ்சாயத்து கலாய்க்கும் விதமும் அதையே கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிய விதமும் சபாஷ் போட வைக்கிறது இயக்குனர் புத்திசாலித்தனம். 2018ஆம் ஆண்டு வளையம்பட்டி கள்ளக்குறிச்சி பகுதியில் நடந்த உண்மை சம்பவம் இது என்பதால் உண்மைக்கு நெருக்கமாக நம் மனதுக்கு முறுக்கமாக இருக்கிறது. கிளைமாக்ஸை உண்மை சம்பவத்தில் வரும் ஜோடியை காட்டிய போது தியேட்டரில் ஆடியன்ஸ் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். இது இயக்குனர் கிடைத்த வெற்றி. பெண்களுக்கு மிக பிடிக்கும் கதை அம்சம் கொண்ட படம். உண்மை சம்பவத்தின் தாக்கம். இயக்குனர் சசி இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டதாகவும் சமூகத்தில் பேசப்படாத ஒரு உணர்வை மையமாக கொண்டுள்ளது. இதில் விதவை பெண் மறுமணம் என்ற சமூகத்துக்கு தேவையான கருத்தை வலியுறுத்திருக்கிறார். மற்றும் துணை கதாபாத்திரங்களாக பாலசக்திவேல், அருதாஸ், முனிஷ்காந்த், பாண்டி குமார், ஜன்சன், திவாகர், பாக்ஸ், வினோதினி, தாமரை, கோடங்கி, வடிவேலு, முத்தழகி, சாரதா, சபிதா ராய், அபிநயா மூர்த்தி, சுப்பிரமணிய சிவா அனைவரும் நடிப்பும் முத்தாய்ப்பாக இருக்கிறது. தர்ஷன் கிர்லோஷ் அவர்கள் ஒளிப்பதிவு கிராமத்து வாழ்க்கை அள்ளி கொண்டு வந்திருக்கிறது. ஹரிஷ் யுவராஜின் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது. பாலாஜி ஸ்ரீராம் இசையில் உருக்கம் இருக்கிறது. மோகன்ராஜின் பாடல் வரிகள் சிறப்பாக இருக்கிறது. ஆர்ட் டைரக்டர் சசிகுமார். சுவாசிகாவின் வீடு, விஜய் ஆண்டனியின் வீடு என இயல்பாக கிராமத்து கதைகள் ஏற்றவாறு அரங்கம் அமைத்திருக்கிறார். விஜய் சதீஷ் நடன பயிற்சி நன்றாக இருக்கிறது. ராம்குமாரின் இயல்பான சண்டை காட்சிகளில் பரபரப்பு ஒரு விதமான விறுவிறுப்பு கலந்து கட்டியிருக்கிறார். காஸ்டியூம் டிசைனராக துர்கா பிரியா, விஜய் ஆண்டனி மற்றும் சுவாசிகள், அஜய் சக்தி என எல்லோருமே ஆடை வகுப்பு கச்சிதமாக பார்த்துக்கிறார்கள். சீராளன் மணி போட்ட இயல்பான மேக்கப் ஒப்பனை இயல்பாக இருக்கின்றது. சவுண்ட் இன்ஜினியராக சந்திரசேகர், சவுண்ட் டிசைனராக விஜயரத்னம். மக்கள் தொடர்பாக திரு நிகில்முருகன் அவர்கள் படத்தை நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். நன்றி, வணக்கம். அடுத்த வரும் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்.